ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரக்காய் கூட்டு. இப்போ அது எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைப்பதற்கு 2 பத்து அளவு தேங்காய், சோம்பு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், 3 பல் பூண்டு, இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் திருவி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் கொஞ்சம் சூடானதும் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் சீரகம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பித்தோன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 1. அடுத்தது 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 4 வச்சுருக்கேன். அதே போல் 3 பல் பூண்டு, அதுவும் கட் பண்ணி வச்சிருக்கு பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இப்போ சொரக்காவை சேர்த்துக்கலாம். இது 1/2 kg சொரக்காய். இப்போ சொரக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சொரக்காவை சேர்த்துட்டு சொரக்காவை எண்ணெயிலேயே வதங்கணும். ஏன்னா சொரக்காயில் இருக்கிற தண்ணிலாம் இறங்கணும். அதுக்காக தான் நம்ம சொரக்காவை வதக்கிட்டு செய்கிறோம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். இப்போ சொரக்காய் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இதில் நம்ம ஒரு 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. அடுத்தது நம்ம மிக்சியில் போட்டு துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். இந்த தேங்காய் துருவல்லையே சோம்பு சீரகம் ரெண்டுமே 1/4 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதே போல் 3 பல் பூண்டு போட்டிருக்கோம். அந்த தேங்காய் துருவல் இது. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது அடுத்தது 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் 100 கிராம் சிறுபருப்பு சேர்த்துடலாம். அடுத்தது கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் காயும் வேகட்டும். அதே சமயத்தில் நம்ம போட்ட பருப்பும் வேகணும். அதனால் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம மூடி போட்டு பருப்பு வேக வைக்கும்போது நடுநடுவில் மூடியை திறந்து கரண்டியில் கிண்டி விட்டுனே இருங்க. இப்போ நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றி சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு கலரி விட்ருங்க. குளிர்ச்சியான இந்த காய் மூலயமா நல்ல மருத்துவ குணங்களும் இருக்குது. தொப்பையை குறையிறதுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ஆரோக்கியமான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.